Praise the Lord. മാർക്ക് എഴുതിന സുവിശേഷം 9-ാം അധികാരം 1-2 വസനങ്ങളെ ഒരുവർ വാസിക്കണം. சரி, அந்த 1வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க, குனிஞ்சு கொஞ்சம் பாருங்க. தெய்வ ராஜ்யம் பலத்தோட வரும். தெய்வ ராஜ்யம் பலத்தோட வரும். இந்த நாள், இந்த கடைசி நாள் நாம் தியானிக்க போகிற செய்தி பலத்தோடு வரப்போகிற தேவராஜ்யம். ஒரு தடவை ஒன்று சத்தமாக சொல்லுங்க, தேவராஜ்யம். நல்லா சொல்லுங்க. நான் பேசுகிறேன் இல்லையா பிரசங்கம், நான் பேசுகிற பிரசங்கம் தெய்வராஜ்யத்தின் வசனம். எது இதில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் என்ன? தெய்வராஜ்யத்தின் வசனம். இதில் நல்ல வீடு வைப்பது எப்படின்னு இல்லை, நான் தேடி பார்த்தேன், இல்லை. உங்களுக்கு கிடச்சுன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஒவ்வொரு ஆட்களுக்கு வித்தியாசமான வெளிப்பாடு இருக்கும் இல்லையா. இதில் நல்ல வண்டி வாங்குறது எப்படின்னு இல்லை, நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. சௌகரியமாய் வாழ்வது எப்படின்னு இதில் இல்லை, நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடச்சுன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஆனால் இதில் தெய்வராஜ்யத்துக்கு போகிறது எப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? தெய்வராஜ்யத்துக்கு போகிறது எப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, இதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் நித்திய ஜீவனுக்கு அடுத்த வசனங்கள். எதுக்கு அடுத்த வசனங்கள்? நித்திய ஜீவனுக்கு அடுத்த வசனங்கள். அப்போ பலத்தோடு வரப்போகிற தெய்வராஜ்யம் அதாக்கும் இந்த ராத்திரி நாம் தியானிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடி எல்லாரும் விட்டு கொடுக்கணும், எல்லாரும் விட்டு கொடுக்கணும். என்ன வாயை திறந்து மகா தெய்வத்தினுடைய கையில் உங்களை விட்டு கொடுங்க. ஒரு பலத்த காற்று இப்போ நாளைக்கு இல்லை, இந்த கூட்டம் முடிகிற நேரத்தில் இல்லை, இப்போ இந்த சபைக்குள்ள ஒரு பலத்த காற்றடிக்கணும். கண்ணை மூடி இருக்கிற இடத்துல வாயை தரைங்க. அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் உதடுகள் இருக்கிற இடத்துல உங்களை தொட போகிறது. கண்ணை மூடி வாயை தரைங்க. எல்லா பக்கம் அபிஷேகம், எல்லா பக்கமும் கர்த்தருடைய ஆவி. இதுவரை நான் அந்நிய பாஷை பேசுனது இல்லை அப்படின்னு சொல்ற யாராவது இந்த சபைக்குள்ள இப்ப உண்டுன்னா கண்ணை மூடி வாயை தரைங்க. உங்க மேல அக்கினி வந்து விழுகிறது. நல்ல ஆவியில போராடுங்க. கிருபை மேல் கிருபை, வல்லமை மேல் வல்லமை, அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம், மகிமை மேல் மகிமை இந்த கூடாரத்தை மூடுகிறது. 2 நிமிஷம் இருக்கிற இடத்தை மறந்து ஆவியில போராடுங்க. ரந்தரப ஹந்தரபா ரேதமல் கத்தாரா அல் கந்தாரா அடகடகடகல் கதனகடகல் கமனகடகனா உடரபல பிரௌடப துரபரபரபரபா. பெற்றுக்கொள்ளுங்க. இதுவரை கண்டிராத ஒரு ஜெப ஆவி, இதுவரை கண்டிராத ஒரு வல்லமை, இதுவரை கண்டிராத ஒரு அபிஷேகம். நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரோடும் நீர் பேசணும் அப்பா. இனி ஒரு வேளை இங்கே இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இந்த பூமியில் பார்க்கும்படி அடியானுக்கு வாய்ப்பு கிடைப்பது இல்லை ஆண்டவரே. அதனால் நித்திய ஜீவனில் பிரவேசிக்க தேவையான அத்தனை காரியங்களையும் நீர் உம்முடைய ஜனத்தோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
பவுல் பேசினதை கேட்கும்படி லீதியாளுடைய இருதயத்தை திறந்த தெய்வம், உம்முடைய நாமத்துக்காக அடியேனால் முடிஞ்சதை செய்யும்படி வாயை திறக்கும்போ நீர் இருதயங்களை திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேசப்படுகிற வார்த்தைகள் இருதயங்களிலிருந்து திருடப்படாதபடி இருதயங்களுக்கு காவல் போடுவீராக ஆண்டவரே. இந்த பிரதேசத்துள்ள ஊழியத்தமுடைய கருத்தில் தருகிறோம் அப்பா. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை ஜெயிப்பது இல்லை என்னுடைய வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நீர் கட்டணும். இந்த ஊழியத்தை கர்த்தர் கோணலும் மாறுபாடுமான ஜனங்களுக்கு நடுவில் சுடர்களை போல பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்கிற தாயாரை பலப்படுத்தணும் ஆண்டவரே. ஊழியத்தில் இருக்கிற தம்பி மூடிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடியன் ஜெபிக்கிற இந்த நிமிடத்தில் உள்ளங்கால் முதல் உச்சம் தலைவர ஒரு பலமான அபிஷேகம் நம்முடைய பிள்ளை மேலே இறங்கி வருவதாக. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய மகனை மூடுவதாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை வளரப்படும். வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் இன்னும் உற்சாகத்தோடு நம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் செயல்படும்படி நீர் எங்களோடு பேசும். நம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்தும். தாழ்த்துகிறோம். ஜெபத்தை கேட்டபடி உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சந்தோஷம் உள்ளவர்கள் ஒரு அல்லையிலே சொல்லுங்க. நல்ல வேலைக்காக மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் காண்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். சந்தோஷமாக ஒரு அல்லையிலே சொல்லுங்க. நான் மெதுவாக நின்று முதல்ல ஒரு 7 ராஜ்யங்களை சொல்லுவேன். 7 ராஜ்யங்களை சொல்லுவேன். நீங்கள் அதை நோட் பண்ணி வைக்கணும். அதை நோட் பண்ண பிறகு நான் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுவேன். 1, வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்போது பைபிளில் சொல்லி இருக்கிற ஒரு வகை ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை பேர் என்னன்னு கேட்டால் மிருகத்தின் ராஜ்யம். என்ன ராஜ்யம்? மிருகத்தின் ராஜ்யம். ஆண்டவர் இந்த பூமியில் மனுஷனை உண்டாக்குனப்போ மனுஷன்கிட்ட சொன்னார், மிருகங்களை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். மிருகங்களை யார் ஆண்டு கொள்ளணும்? மனுஷன் ஆண்டு கொள்ளணும். ஆனால் காலம் மாறி 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 வந்தப்போ மனுஷன் ஆள வேண்டிய மிருகங்கள் மனுஷனை ஆளுது. அது எப்படி மிருகங்கள் ஆளும்? நான் உங்களுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை பைபிளில் இருந்து சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. அங்கே மிருகம் ஆளும் என்பதற்கு ஒரு தெளிவான ஆதாரம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். பார்த்தீங்களா? ஆளு யாரு? ஆளு யாரு? மனுஷன். ஆளு மனுஷன். ஆனால் இருதயம் என்னாச்சு? மிருகத்தினுடைய இருதயம் போல ஆச்சு. நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இப்போ உதாரணம் என்ன? எனக்கு ஃபோன் பில்லு கட்ட முடியலை. லேண்ட் ஃபோனோட பில்லு என்ன செய்ய முடியும்? உதாரணத்துக்கு லேண்ட் ஃபோனோட பில்லு கட்ட முடியலை. அப்போது நான் அந்த ஆஃபீஸில் போய் அந்த சார்கிட்ட சொல்கிறேன், சார் நான் ஒரு 5 நாளில் காசு கட்டுறேன், நீங்கள் எனக்கு கனெக்ஷனை கட் பண்ணாதுங்க. நீங்கள் என்ன பண்ணாதுங்க? கட் பண்ணாதுங்க. அவர் மனுஷனா? அவருக்கு இருக்கிறது மனுஷனுடைய இருதயமா? அவர் சொன்னார், ஒன்றும் பரவாயில்லை, நீங்கள் 5 நாளுக்குள்ளே கட்டுங்க, நான் அதை கட் பண்ண மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? கட் பண்ண மாட்டேன். அவருக்கு புரிஞ்சு என்ன செய்யலை? கட் பண்ணலை.
இப்போது மறுபக்கம் கம்ப்யூட்டர் பில்லு போடுறது யார்? கம்ப்யூட்டர். ராத்திரி 1 மணிக்காகும் என்னோட பில்லு ராத்திரி 12 மணிக்காகும் என்னோட பில்லு கட்ட வேண்டிய கடைசி நேரம் 28ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு. கரெக்டாக 28ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு என்னோட கனெக்ஷன் என்ன ஆகும்? கட் ஆகும். ஏன்னா கம்ப்யூட்டர் முன்ன போய் நின்றுட்டு நான் பாவம் ஒரு வாரத்தில் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறேன், கட் பண்ணாதேன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு விளக்க தெரியல. புரிஞ்சவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க. மிருகம் ஆளுதா. நீங்கள் இப்படி பேசாமல் இருந்தால் பயங்கர கஷ்டம். என்ன மிருகம் ஆளுது. யாரும் போய் இரக்கத்துக்காக என்ன செய்ய முடியாது? கெஞ்ச முடியாது. கட்டுன்னா அந்த டைம் 30 செகண்டில் கரெக்டாக கட்டுன்னா கரெக்டு 30 செகண்டில் என்ன ஆகும்? கட் ஆகும். ஒன்றும் செய்ய முடியாது. மிருகம் ஆளுது. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு மனுஷன் வெளியாவே மனுஷன் ஆனால் உள்ள போட்டுற சாஃப்ட்வேர் என்ன? மிருகத்தின் இருதயம். இப்போ 1வது சிங்காசனம் மிருகத்தினுடைய சிங்காசனம். கெஞ்சினா ஒன்றும் காதில் ஏறாது, குக்கரிலிட்டா ஒன்றும் காதில் கேட்காது. ஏன்னா அந்த சிங்காசனமே மிருகத்தின் சிங்காசனம் 1. அப்போ 1வது ராஜ்யம் மிருகத்தினுடைய ராஜ்யம். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகையை குறிக்கும்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையாக்கும் அது. ஆனால் சில நேரம் என்ன ஆகுதுன்னா, மனுஷனுக்கும் வெளிப்பார்வைக்கு தான் அவன் மனுஷனாக இருப்பான், இருதயம் என்னவா இருக்கும்? மிருகத்தின் இருதயமாக இருக்கும். 2வது பைபிளில் சொல்லி இருக்கிற 2வது ராஜ்யம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தல் 2:10. சாத்தானின் ராஜ்யம். வாசிங்க. ஒன்றாவது ராஜ்யம் மிருகத்தின் ராஜ்யம், 2வது ராஜ்யம் சாத்தானின் ராஜ்யம். சாத்தானுக்கு ஆளுகை உண்டா? சாத்தானுக்கு ஆளுகை உண்டு. சாத்தானுக்கு என்ன உண்டு? ஆளுகை உண்டு. நான் பைபிளில் இருந்து உதாரணத்தை சொல்லித்தரேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒரு அதிகாரம் கொடுக்கிறாரு. கொடுக்க முன்ன இயேசு என்ன கண்டாரு? 18வது வசனம். அப்போ யாரை கண்டேன்? சாத்தானை கண்டேன். என்ன செய்யறத கண்டேன்? விழுகிறத கண்டேன். இந்த விழுகை நீங்க என்ன நினைப்பீங்க? இப்போ அந்த விழுகை நீங்க என்ன நினைப்பீங்க? உங்களுக்கு புரியல இல்லையா? சரி, நான் சொல்லித்தாரேன். குழந்தை விழுந்தது அப்படின்னு சொன்னீங்க, என்ன நினைப்பீங்க? குழந்தை ஓடிச்சு, தவறி விழுந்தது, அப்படித்தானே நீங்க நினைப்பீங்க. அதுக்கு வேற அர்த்தம் கிடையாது. வசனம் விழுந்தது அப்படின்னு நீங்க என்ன நினைப்பீங்க? ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணாரு, கேட்டுக்கொண்டிருந்த ஜனமுடைய இருதயத்துக்குள்ள வசனம் விழுந்தது. பார்த்தீங்களா? விழுந்தது தான் ஒரே வார்த்தை. ஆனால் குழந்தை விழுந்ததுன்னு சொல்லும்போ வேற, வசனம் விழுந்ததுன்னு சொல்லும்போ வேற. இப்போ அதே வார்த்தை 3வது எப்படி போகுதுன்னு பாருங்க. தாவீது விழுந்தார் அப்படின்னா என்ன? தாவீது ஓடினார், குழந்தைய போல சறுக்கி விழுந்தார், அப்படியா? இல்லை. குழந்தை விழுந்ததுன்னு சொன்னால் சறுக்கு விழுந்தது. வசனம் விழுந்ததுன்னு சொன்னால் வசனம் கவனிக்கப்பட்டது. தாவீது விழுந்தான்னு சொன்னால் பாவத்தில் விழுந்தான். தாவீது விழுந்தான்னு சொன்னால் பாவத்தில் விழுந்தான்.
பார்த்தீங்களா? அர்த்தம் மாறுதா? மாறுதா? தாவீது விழுந்தாருன்னா பரிசுத்தம் போனது, வசனம் விழுந்ததுன்னா வசனம் கவனிக்கப்பட்டது, குழந்தை விழுந்ததுன்னா சறுக்கு விழுந்தது. இப்போ 4 விழுந்தது நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். 5 கழுதை விழுந்தது. எப்படி எப்படி எடுப்பீங்க? கழுதை தவறி விழுந்தது. அப்போ கழுதை விழுந்ததுன்னு சொல்லும்போதும் குழந்தை விழுந்ததுன்னு சொல்லும்போது ஒன்று மாதிரி, ரெண்டும் ஓடி விழுந்துருக்கு. ஆனால் வசனம் விழுந்ததுன்னு சொல்லும்போது அர்த்தம் வேற, தாவீது விழுந்தான்னு சொல்லும்போது அர்த்தம் வேற. சரி, எல்லாம் விழுந்ததுக்கு நான் 5 அர்த்தம் தானே சொன்னேன். இதில் எதை லூக்கா 10:18 சேர்ப்பீங்க? ஏதாவது ஒன்று சேர்த்தாகணும் இல்லையா? சாத்தான் ஓடி சறுக்கு விழுந்தான்னு சொல்ல முடியுமா? முடியாது. வசனம் விழுந்தவங்க சாத்தான் விழுந்தான்னு சேர்க்க முடியுமா? முடியாது. பரிசுத்தத்தில் விழுந்தான்னு சேர்க்க முடியுமா? முடியாது. இதோட தான் சேர்க்க முடியும். அதிகாரத்திலிருந்து விழுந்தான். எதிலிருந்து விழுந்தான்? அதிகாரத்திலிருந்து விழுந்தான். அப்படின்னா அதிகாரத்திலிருந்து விழுகிறது வரை, அதிகாரத்திலிருந்து விழுகிறது வரை அதிகாரத்தில் இருக்கிறது யாரு? விழுகிறது வரை அதிகாரத்தில் இருக்கிறது யாரு? சாத்தான். இந்த ராத்திரி ஒருவேளை நீங்க இங்க இருந்து நல்ல கைதட்டி ஆவியில் நிரம்பி பலப்பட்டு தெய்வத்தை ஆராதிச்ச மாதிரி காட்டும்போ சாத்தான் உங்க வீட்டில் ஆளுகை செய்ய வாய்ப்புண்டு. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? சாத்தான் ஆளுகை செய்ய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவன் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனா இந்த ராத்திரி அந்தகார வல்லமைகள் விழுகிறது, விழுகிறது. கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் கண்ண மூடி வாயை திறந்து கைதட்டி ஆண்டவர் ஆராதிக்கும்போ உங்க குடும்பத்தில் ஆளுகை செய்கிற, உங்க வீட்டுக்குள்ள ஆளுகிற, நல்ல கை தட்டணும், நல்ல வாயை திறக்கணும். விழுகிறது. உங்க குடும்பத்தின் மேல் அதிகாரம் செலுத்துகிற ஆவிகள் விழுகிறது. உங்க ஊழியத்தை தடுக்கிற ஆவிகள் விழுகிறது. உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கிற வல்லமைகள் விழுகிறது. கைதட்டி ஆராதிக்கிறேன் இல்லையா? ஆராதனை, அந்த ஆராதனைக்கு எவ்வளவு பவர்ன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ பவர்னு தெரியுமா? மரத்துக்கு மேலே ஒரு ஆள் உட்காந்துட்டு உன்னை வாழ விட மாட்டேன்னு சவால் விடுதுன்னு வைங்க. அந்த ஆள் எறிய வேண்டிய ஆயுதத்தை எல்லாம் மேலே உட்காந்து எறியுது. நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலை. அதே நேரத்தில் மரத்துக்கு மேலே அந்த ஆளை உட்கார வச்சுட்டு மரத்து கீழே அறுத்தா எப்படி இருக்கும்? அதாக்கும் ஆராதனை, அதாக்கும் ஆராதனை. உங்கள் குடும்பத்தின் மேலே ஆளுகை செய்கிற அந்தகார வல்லமைகள் இந்த ராத்திரி அறுக்கப்படுகிறது, 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 அறுக்கப்படுகிறது. பலவீனத்தின் ஆவிகள் அறுக்கப்படுகிறது. சபிக்கப்பட்ட வல்லமைகள் அறுக்கப்படுகிறது. என் கண்ணை மூடி பெற்றுக்கோ ஒரு அபிஷேகம். இயேசு சீசர்கிட்ட சொன்னாரு, விழுகிறதை நான் கண்டேன். அடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களுக்கு மிதிக்க அதிகாரம் தரேன். ஏன் மிதிக்கணும் தெரியுமா? விழுந்தவன் இன்னொரு தடவை எழும்பி உன் மேல ஆளுகை செய்யாதபடிக்கு, ஏற்கனவே நீ மேற்கொண்டது இன்னொரு தடவை உன்னை மேற்கொள்ளாதபடி, ஏற்கனவே நீ ஜெயித்தது இன்னொரு தடவை உன்னை ஜெயிக்காதபடி.
5 வருஷத்துக்கு முன்ன துரத்தி விட்ட இச்சையின் ஆவி 5 வருஷம் தாண்டி மறுபடியும் வந்து உரசி பார்க்கும், ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு. 5 வருஷத்துக்கு முன்ன துரத்தி விட்ட பெருமையின் ஆவி 5 வருஷம் தாண்டி மறுபடியும் வந்து உரசி பார்க்கும், ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு. 5 வருஷத்துக்கு முன்ன விரட்டப்பட்ட அந்த பொல்லாத பலவீனத்தின் ஆவி மறுபடியும் வந்து உரசி பார்க்கும். அதனாலே ஆண்டவர் சொன்னது, அது விழுந்த உடனே இனி அது எழும்பாதபடி அதை மிதிக்கணும், அதை மிதிக்கணும், அதை மிதிக்கணும். கிருபையுள்ள தேவ பிள்ளைகள் ஏற்கனவே மேற்கொண்ட பாவத்தின் வல்லமைகளை இந்த ராத்திரி மிதிங்க. நீ மிதிப்பது மிதிக்கப்படும். சர்வ வல்லவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒன்றாவது மிருகத்தின் ஆளுகை, ரெண்டாவது சாத்தானின் மிருகத்தின் ராஜ்யம், ரெண்டாவது சாத்தானின் ராஜ்யம், மூணாவது தானியேல் 4:32. யாரோட ராஜ்யம்? மனுஷருடைய ராஜ்யம். ஒன்றாவது மிருகத்தின் ராஜ்யம், ரெண்டாவது சாத்தானின் ராஜ்யம். அதாவது மிருகத்தை பின்னால இருந்து இயக்குகிறது சாத்தான். மிருகத்தை ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிறது சாத்தானுடைய கையில். இப்போ மிருகத்தின் ராஜ்யம், சாத்தானின் ராஜ்யம், 3 மனுஷ ராஜ்யம். யாரோட ராஜ்யம்? இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? 252 நாடுகள் உண்டு. எத்தனை நாடுகள் உண்டு? 252 நாடுகள் உண்டு. ஒவ்வொரு நாடுக்கு ஒரு எல்லை, ஒரு நாடுக்கு ஒரு மொழி, ஒரு நாடுக்கு ஒரு தேசிய கொடி. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு கலாச்சாரம். ஒரு நாட்டுக்கு சட்டம், ஒரு நாட்டுக்கு எல்லை. இப்படி எல்லை போட்டு இதெல்லாம் சேர்த்து மனுஷனுடைய ராஜ்யம். யாரோட ராஜ்யம்? மனுஷனுடைய ராஜ்யம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? மனுஷனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். மனுஷனுடைய ராஜ்யத்தில் 6400 மதங்கள் உண்டு. எத்தனை மதம்? 6400 மதம். யோசிச்சு பாருங்க. 6400 மதங்கள் உள்ள மனுஷனுடைய ராஜ்யத்தில் ரட்சிக்கப்பட ஒரே ஒரு வழி. இதுக்கு ஒரு நல்ல அல்லையிலே சொல்லணும்னு நினைச்சேன். ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி. அதப்படி அவராலே அன்றி வேறொரு ஆளு ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழ் பூமியின் மேல் இயேசு என்கிற நாமத்தை தவிர வேற எந்த நாமம் அருளி செய்யப்படவும் இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே வாசல். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மிருகத்தின் ராஜ்யம், சாத்தானின் ராஜ்யம், மனுஷனுடைய ராஜ்யம். 4 தேவராஜ்யம். 4 என்ன? தேவராஜ்யம். நம்ம இன்னைக்கு வாசிச்சோம் இல்லையா? மார்க்கு 9:1 அதுல இருக்கு தேவராஜ்யம். 4 ராஜ்யங்களை நான் உங்களிடத்துல சொன்னேன். ஒவ்வொரு ராஜ்யத்திலையும் சட்டங்கள் வேற. ஒவ்வொரு ராஜ்யத்திலையும் வாழ்றதுக்கு சட்டங்கள் வேற. சரி, இனி நான் தெய்வ ராஜ்யத்தை 4 பிரிக்க போறேன். எதை 4 பிரிக்க போறேன்? தேவராஜ்யத்தை. ஏற்கனவே நான் 4 சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? 1
மிருகத்தினுடைய ராஜ்யம், 2 சாத்தானுடைய ராஜ்யம், 3 மனுஷனுடைய ராஜ்யம், 4 தேவ ராஜ்யம். இனி அந்த தெய்வ ராஜ்யத்தை நாம் 4 பிரிக்க போகிறோம். 1 கொலோசையர் 1:13. சொல்லுங்க, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். என்ன ராஜ்யம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். 2 தானியேல் 7:27. பரிசுத்தவான்களின் ராஜ்யம். யாரோட ராஜ்யம்? பரிசுத்தவான்களின் ராஜ்யம். 1 அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், 2 பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம், 3 ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியின் நிறைவு. என்ன? இப்போ பரிசுத்தாவியின் நிறைவு அப்படிங்கிறது ஒரு ராஜ்யம். உங்களுக்கு புரியலையோ? பரிசுத்தாவின் நிறைவு அப்படிங்கிறது ஒரு ராஜ்யம். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்ற எல்லாரும் ஆவியானுடைய ராஜ்யத்துக்குள்ள. எங்க? பரிசுத்தாவின் நிறைவை பெற்ற எல்லாரும் எங்க இருக்கிறீங்க? ஆவியானுடைய ராஜ்யத்துக்குள்ள. ஏன்னா தேவராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவராஜ்யம் பரிசுத்தாவின் நிறைவு. 3 4 மார்க்கு 9:1. நீங்க அந்த வார்த்தையை பாருங்க. நீங்க ஒரு நிமிஷம் அந்த வார்த்தையை பாருங்க. இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரிப்பது இல்லை, மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை. ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்கும்போது சீசர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரு. ஏன் இப்போ அந்த ஜெபத்தை நம்ம பண்ணுறதில்லை? ஏன் பண்ணுறதில்லைன்னா 70 தலைமுறைக்கு தேவையான ஆகாரத்தை சேர்த்து வச்சாச்சு. எத்தனை தலைமுறைக்கு தேவையான ஆகாரத்தை சேர்த்து வச்சாச்சு? 70 தலைமுறைக்கு தேவையான ஆகாரத்தை சேர்த்து வச்சாச்சு. அண்ணன் ஆகாரத்துக்கு தேவை உண்டுன்னா தானே. புரியலையோ? பின்ன நாம ஏன் பண்றதில்லை? எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல இல்லையோ? இங்க அதில் இயேசு சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தையை பாருங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதே இயேசு சீசர்கள்ட்ட என்ன சொல்றாரு? இங்கே நிற்கிறவர்கள் மரணத்தை ருசி பார்ப்பதற்கு முன்னே தேவராஜ்யம் பலத்தோட. அப்படின்னா என்ன? சீசர்கள் செத்து போயிருக்க கூடாது. சீசர்கள் செத்து போறதுக்குள்ள தேவராஜ்யம் பலத்தோட வரணும். அது என்ன? இங்க நிற்கிறவர்கள் சிலர் மரிக்கும் முன். ஒருத்தன் மரிச்சிட்டான், விடுங்க, யூதாஸ். அவன் செத்து போயிட்டான், அவனை விடுங்க. அவன் செத்து போன பிறகு மற்ற சீசர்கள் மரணம் அடைவதற்குள்ள வந்த தெய்வராஜ்யம் எது?
யோவான் ஸ்நாபகம் உயிரோட யோவான் அப்போஸ்தலன் உயிரோட இருந்தாரா? உயிரோட இருக்கும்போது பத்மோ தீவில் இருந்தாரா? பத்மோ தீவில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை கண்டாரா? அவர் சாகலையா? இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மரிக்கும் முன் தேவராஜ்யம் பலத்தோட வருவதை அவர் பத்மோ தீவில் இருந்து கண்டார் இல்லையா? அதான் தெய்வராஜ்யம் இல்லை. அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும்? இங்கே நிற்கிறவர்கள் ஒருத்தன் சாவதற்கு முன் மீதி எல்லாரும் என்ன ஆச்சுனும் செத்துட்டணும். அது என்ன தெய்வராஜ்யம் தெரியுமா? அது என்ன தெய்வராஜ்யம்னா 120 பேர் கூடியிருந்த இடத்துல உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்தாவியும் சபையும் ஒருமிச்சு கலந்து இல்லையா? அதுதான் தெய்வராஜ்யம். புரிந்தவங்க மட்டும் கை தட்டணும். இந்த ராத்திரி இந்த கூடாரத்துக்குள்ள தெய்வராஜ்யம் பலத்தோட வருகிறது, பலத்தோட வருகிறது. கிங்டம் கமிங் வித் பவர். ஒரு சீசர்களில் ஒரே ஒரு ஆள் தான் செத்து போச்சு. மீதி அத்தனை பேரும் உயிரோடு இருக்கும்போ 3ஆம் மணி வேளையில் பலத்த காற்றடிக்கிற ஒரு முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகி தெய்வராஜ்யம் பரலோகத்திலிருந்து புறப்பட்டு 120 பேர் இருந்த அந்த மாளிகையை மூடிட்டு, அதுதான் சபையும் பரிசுத்தாவியும், சபையும் பரிசுத்தாவியும், சபையும் பரிசுத்தாவியும், சபையும் பரிசுத்தாவியும். இப்போ நான் சொன்னது அவ்வளோ ஒரு தடவை கூட மறுபடியும் சொல்கிறேன். 1 மிருகத்தின் ராஜ்யம், 2 சாத்தானின் ராஜ்யம், 3 மனுஷனுடைய ராஜ்யம், 4 தேவராஜ்யம். தேவராஜ்யத்தை நாம் எத்தனையா பிரித்தோம்? 4ஆ பிரித்தோம். 1 அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், 2 பரிசுத்தவான்களின் ராஜ்யம், 3 பரிசுத்த ஆவியின் நிறைவு என்னும் ராஜ்யம், 4 பரிசுத்தாவியும் சபையும் கலந்த ராஜ்யம். எதுவும் கலந்த ராஜ்யம்? பரிசுத்தாவியும் சபையும் கலந்த ராஜ்யம். ஏனே இதொன்னும் அல்ல நான் இன்னைக்கு பேச போகிறது. நான் இன்னைக்கு பேச போகிறது எதிர்கால ராஜ்யம். என்ன ராஜ்யம்? ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லுங்க, ஃபியூச்சர் கிங்டம். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஃபியூச்சர் கிங்டம். கொஞ்சம் காரியங்களை தேவ பிள்ளைகள் கவனிக்கணும். உலகத்தில் பெரும்பான்மையான மனிதர்கள் பேசுகிற மொழி சர்வதேச மொழி என்று அங்கீகரிக்கப்படும். என்ன மொழி? சர்வதேச மொழி. அப்படின்னா உலகத்தின் முதல் சர்வதேச மொழி கிரேக்கு. முதல் சர்வதேச மொழி கிரேக்கு. 2வது சர்வதேச மொழி லத்தீன். 2வது சர்வதேச மொழி லத்தீன், பெரும்பான்மை பேசும்போது. ஏன்னா கிரேக்கர்கள் ஆண்டப்போ கிரேக்க மொழி, ரோமர்கள் ஆண்டப்போ லத்தீன் மொழி. 3வது சர்வதேச மொழி ஆங்கிலம். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அது இங்கிலீஷ். என்ன? இங்கிலீஷ். சர்வதேச மொழி அது இங்கிலீஷ். ஆனால் இங்கிலீஷ் 3வது சர்வதேச மொழி. 1 கிரேக்கு, 2வது லத்தீன், 3வது இங்கிலீஷ். அப்போ சாம்ராஜ்யத்தை கவனிங்க, சாம்ராஜ்யத்தை சாம்ராஜ்யமாக அடையாளம் காட்டுவது எது? மொழி. எது? மொழி. பெந்தக்கோஸ்து நாளில் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? ஜெனரலா சொல்லாதுங்க, பர்டிகுலரா சொல்லுங்க. எதை கொடுத்தாரு? மொழி. எதை கொடுத்தாரு? மொழி. உங்களுக்கு தெரியுமா, நாம இருக்கிறது பூமியில், நாம இருக்கிறது பூமியில், பேசுறது பரலோகத்தின் மொழி. ஏன்னா நாம பரலோகத்துக்குரியவர்கள்.
அங்கே உள்ளவன் இங்கே வந்தால் பேசுறது யாரோட மொழி? அவனுடைய மொழி. ஏன்னா அது அவனுக்கு சொந்த நாடு, இங்கே அவன் பரதேசி. அது அவனுக்கு சொந்த நாடு, இங்கே அவன் பரதேசி. இங்கே அவன் பரதேசியா இருக்கிறதுனால, அவன் அங்கே இருந்து வந்ததுனால அவன் அவனுடைய மொழியை பேசுறான். இப்போ நாம இருக்கிறது இங்க எப்படி இருக்கிறோம்? அந்நியரும், ஐயோ என்ன பயங்கரம் இல்லையா? அந்நியரும் பரதேசியமா இருக்கிறோம். நம்ம சொந்த நாடு வேற. அது எப்படி தெரியும்? நாம பேசுறது அங்க உள்ள மொழி. கை தட்டுங்க, கண்ணை மூடுங்க, வாயை திறங்க. அபிஷேகம் பெற்ற அத்தனை பேரும் 2 நிமிஷம் தெய்வ ராஜ்யத்தின் மொழியில பேசுங்க. மல்கார கந்தார கத்தாரா அல் பந்தாரா, தைரியமா பேசுங்க. ஆண்டவருக்கு தெரியுது, ஆண்டவருக்கு தெரியுது. அந்த மொழியில பேச, தெய்வ ராஜ்யத்தில் மொழியில பேசு. உடமா கரக்கலா கத்தாரா அல் பந்தாரா அல் ஹம்தாரா, தைரியமா பேசுங்க. வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க, ஆவியில பேசுங்க. உரபலா கத்தராதியா அல் கந்தாரா. இங்கே அந்நியர்கள், இங்கே பரதேசிகள், ஆனா பேசுறது தெய்வ ராஜ்யத்தில் மொழி. கவனிங்க, வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆள் இங்கே வந்து வெளிநாட்டு மொழியை பேசின உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஆள் நம்ம ஊர் ஆள் கிடையாது, இந்த ஆள் நம்ம ஊர் ஆள் கிடையாது. எப்படி நமக்கு தெரிஞ்சு போச்சு? அந்த ஆள் பேசின மொழியை வச்சு. அப்போ இந்த பூமியில் ஒரு தேவ பிள்ளை வாயை திறந்து ஆவியில் ஆராதிச்ச உடனே சாத்தானுக்கு புரியும், இவங்க இந்த நாட்டுக்குரியவர்கள் அல்ல, இவங்க தேவராஜ்யத்தின் பிள்ளைகள், தேவராஜ்யத்தின் பிள்ளைகள். இனி 2 நிமிஷம் ஆவியில பேசுங்க. இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நான் அந்நிய பாஷை பேசுறது பக்கத்தில் இருக்க ஆளுக்கு புரியல, பின்ன நான் என்னத்துக்கு பேசணும்? உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சா சிஸ்டர்? புரியல, உங்களுக்கு புரியல, அப்போ நான் என்னத்துக்கு பேசணும்? நான் பேசணும் யாருக்கா புரிஞ்சா? உங்களுக்கு யாருக்கும் புரியல, பின்ன நான் என்னத்துக்கு பேசணும்? நான் என்னத்துக்கு பேசணும்? உங்களுக்கு புரியாது, ஏன்னா நான் உங்கள்கிட்ட பேசல. கவனிங்க, கவனிங்க. நான் உங்கள்கிட்ட பேசியிருந்தா, நான் உங்கள்கிட்ட பேசின உடனே உங்களுக்கு புரியலைன்னா, ஐயா புரியலைன்னு சொன்ன உடனே நான் திருப்பி என்ன செய்வேன்? ஒரு தடவை கூட சொல்லுவேன். ஏன்னா முதல்ல சொன்னது உங்களுக்கு புரியல, நீங்கள் புரியலைன்னு சொன்னீங்க, அதனால் நான் ஒரு தடவை கூட உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். இது நான் உங்கள்கிட்ட பேசல, நான் பேசுறது அவரிடத்துல. அவருக்கு புரியும், அவருக்கு புரியும். 2 நிமிஷம் அதிகாரத்தோட ஆவியில நிரம்பி தெய்வத்தோடு பேசுங்க. அந்நிய பாஷை பேசுறவன் தேவனோடு பேசுகிறான், அதை ஒருவனும் அறியான். பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் காணாம அடிக்கும்படி இது மதர் டங் கிடையாது, இது இன்டெலக்சுவல் லாங்குவேஜ் கிடையாது, இது ஸ்பிரிச்சுவல் டங். இது ஆவிக்குரிய நாவு. இதை வாயை திறந்து பேச தொடங்குவ பாதாளங்கள் நடுங்கோ, அந்தகார வல்லமைகள் நடுங்கோ, பாதாளத்தின் வாசல்கள் நடுங்கோ. கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் வாயை திறந்து ஆவியில பேசும்போ, அபிஷேகம் உள்ள தேவ பிள்ளைகள் வாயை திறந்து ஆவியில பேசும்போ அந்தகார வல்லமைகள் நடுங்குகிறது. பார்த்தீங்களா? இப்போ சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க ஆளுக்கு புரியுமா? புரியுமா? புரியாது. நான் உங்கள்கிட்ட தமிழில் பேசுகிறேன், உங்களுக்கு புரியுது. உங்களில் ஒரு ஆளுக்கு புரியலைன்னு சொன்னால் கை தூக்குவீங்க, உடனே எனக்கு புரியுது. உங்களுக்கு புரியலைன்னு நான் திருப்பி உங்கள்கிட்ட என்ன செய்கிறேன்? மறுபடியும் விளக்கமாக பேசுகிறேன். அந்நிய பாஷை பேசுகிறவன் பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட இல்லை பேசுறது. அந்நிய பாஷை பேசுகிறவன் சபைக்குள்ளே இருக்கிற யார்கிட்ட இல்லை பேசுறது. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான், தேவனோடு பேசுகிறான், தேவனோடு பேசுகிறான். அவரை தவிர எவனும் அறியான்.
பிரைஸ் லார்ட். இப்போ சபையில் பரிசுத்தாவின் நிறைவு ஒரு ராஜ்யம், அது ஒரு ராஜ்யம். நான் ஆண்டவர் சபையை ஸ்தாபிச்சப்போ 120 பேருக்கு எதை போட்டு கொடுத்தாரு? மொழி. எதை போட்டு கொடுத்தாரு? மொழி. லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் மொழி. நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஐக்கியம். நிறத்தில் வேறையாக இருக்கலாம், மொழியில் வேறையாக இருக்கலாம், படிப்பில் வேறையாக இருக்கலாம், எல்லா நிலைமையிலையும் வேறையாக இருக்கலாம். தேவ சபையில் வந்தால் நமக்கு எல்லாருக்கும் ஆவியில் ஒரு ஐக்கியம். யூனிஃபார்மிட்டி உங்களுக்கு தெரியுமா? யூனிஃபார்மிட்டி, யூனிஃபார்ம் தெரியுமா? யூனிஃபார்ம்னா எல்லா பிள்ளைகளும் இல்லை, ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கிற எல்லா ஆட்களும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸு, ஒரே கலர் டை, ஒரே கலர் சாக்ஸ், ஒரே கலர் ஷூ. அது யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்னா வெளியே ஒன்று போல் இருக்கிறது. எப்படி? வெளியே ஒன்று போல் இருக்கிறது, அது யூனிஃபார்ம். ஐக்கியம்னா உள்ள ஒன்று போல் இருக்கிறது. பார்த்தீங்களா? வெளியே பல நிறம், பல மொழி, பல இனம், பல வசதி நிலைமை, ஆனால் நம்ம எல்லாரும் உள்ள ஆவியில் ஒன்று போல இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நம்மை ஒன்றாக்கி இருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அந்த வரப்போகிற ராஜ்யம், எதிர்கால ராஜ்யம். முதல்ல நான் சொல்ல போகிறது ஒரு 5 காரியங்கள் சொல்லுவேன். அந்த எதிர்கால ராஜ்யத்துக்கு பைபிளில் சொல்லி இருக்கிற பெயர் என்ன? பெயர், அவ்வளோதான். என்ன பெயர்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். நித்திய வீடு. சொல்லுங்க, நித்திய வீடு. மெதுவா சொல்லுங்க, நித்திய வீடு. ஆமையை பார்த்துருக்கீங்களா? ஆமை எங்கே போனாலும் வீட்டையும் தூக்கிட்டு போகும். பவுல் சொல்றாரு, இந்த கூடாரத்தில் குடியிருக்கையில் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த கூடாரத்தில் குடியிருக்கையில் பாரம் சுமந்து தவிக்கிறோம். அதனால தான் இது கூடாரம்னு பேரு. இதுக்கு கூடாரம். இந்த உலக வாழ்க்கைக்கு பேர் கூடாரம். வரப்போகிற ராஜ்யத்துக்கு பேரு நித்திய வீடு. அல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ எங்க இருக்கிறோம்? பூமிக்குரிய கூடாரத்தில். எங்க இருக்கிறோம்? பூமிக்குரிய கூடாரத்தில். எங்க போறோம்? நான் கேட்குறேன், நீங்க நியாயமா ஒன்று யோசிச்சு பாருங்க. 50 வருஷ வாழ்க்கைக்காக நித்திய வீட்டை இழக்கிற மனுஷனை என்ன சொல்லணும்? 5 நிமிஷம் ஆசைக்காக, எத்தனை நிமிஷம்? 5 நிமிஷம் ஆசைக்காக, 2 நிமிஷம் ஆசைக்காக, 1 மணி நேரம் ஆசைக்காக அந்த நித்திய வீட்டை இழக்கிற மனுஷனை என்ன சொல்லணும்? தேவ பிள்ளைகள் வெளிப்பாடுள்ளவர்கள். தேவ பிள்ளைகளுக்கு தெரியும், நான் இப்போ கூடாரத்தில் இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? கூடாரத்தில் இருக்கிறேன். நான் எங்க போறேன்? நித்திய வீட்டில் போறேன். கூடாரத்தில் இருக்கும்போது பிரச்சனை தெரியும், பலவீனம் தெரியும், நோய் தெரியும், காற்றடிச்சா தெரியும், குளிர் அடிச்சா தெரியும், வேதனை வந்தா தெரியும். ஏன்னா இது என்ன? கூடாரம். இது என்ன? கூடாரம். ஆனா இந்த கூடாரத்தில் குடியிருக்கையில் நான் ஒரு காரியத்தை செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? நித்திய வீட்டுக்கு போக என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அடைக்க முடியாத ஒரு ஓட்டை கப்பல்ல விழுந்துன்னு வைங்க. 5000 பேர் அந்த கப்பலுக்குள்ள இருக்கிறாங்க. அடைக்க முடியாத ஓட்டை கப்பல்ல விழுந்து விட்டு, அங்க கப்பலுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. உயிர் தப்பி பிழைக்கணும்னு விரும்புறவங்க வெளியே நிற்கிற பாதுகாப்பு படகுகள்ல ஏறிக்கொள்ளுங்க. உயிர் தப்பணும்னு விரும்புறவங்க வெளியே நிற்கிற
வெளியே இருக்கிற பாதுகாப்பு சேஃப் போட்டில் ஏறிக்கிடுங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்த பிறகு 5 பேர் ஒரு டேபிள் எடுத்து போட்டு அந்த கப்பலுக்குள்ள சீட்டு விளையாடிட்டு இருந்தா அவங்கள என்ன சொல்லுவோம்? சரி, அவங்கள விடுங்க, அவங்க சீட்டு தானே விளையாடுறாங்க போட்டு. 2-3 பேர் சேர்ந்து கப்பலுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தா அவியலை என்ன சொல்லுவியா? முங்க போற கப்பலுக்கு பெயிண்ட் அடி. எதுக்கு? கப்பல் மூழ்க போகுதுன்னு தெரிஞ்சாச்சு இல்லையா? கப்பல் மூழ்க போகுதுன்னு தெரிஞ்சா உடனே என்ன பார்க்கணும் தெரியுமா? வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிற பாதுகாப்பான படகுல ஏறி துறைமுகத்தில் சென்று சேர வேண்டிய வழியை பார்க்கணும். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கண்ட அடையாளத்தை போல உலகத்தில் எந்த சந்ததியும் அடையாளத்தை கண்டதில்லை. நம்ம கண்ட அடையாளத்தை உலகத்தில் எந்த சந்ததியும் கண்டதில்லை. நாம் என்ன அடையாளம் கண்டோம்? கோமு கோப்பி. என்னமு? கோமு கிமு கிப்பி இல்லை, கோமு கோப்பி. கோப்பி கோமுன்னா கோவிடுக்கு முன், கோப்பின்னா கோவிடுக்கு முன், கோவிடுக்கு பின். நம்ம தானே அந்த அடையாளத்தை கண்டோம். நமக்கு முந்தின சந்ததிகள் இப்படி ஒரு அடையாளத்தை காணல. படகுல கப்பல்ல ஓட்ட விழுந்தாச்சுன்னு இதை விட பெரிய அடையாளம் என்ன வேணும்? 750 கோடி ஜனங்களை 1.5 ஆண்டுகள் வீட்டுக்குள்ள அடைச்சு பூட்டி வைக்கிற அளவுல ஒரு நோய் இந்த உலகத்துல பறந்து பிடிக்க முடியும்னா இதை விட பெரிய அடையாளம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறேன். பூமி என்கிற கப்பல்ல ஓட்ட விழுந்து எத்தனையோ காலமாச்சு, அது மூழ்க தொடங்கி விட்டது. அதனாலே இந்த ராத்திரி நான் சொல்றேன், பூமிக்குரிய கூடாரமாகியோ நம்முடைய வீடு அழிந்து போனாலும் கைகளால் கட்ட தேவனுடைய நித்திய வீடு ரொம்ப காலம் உயிரோட இருக்கணும்னு விரும்புறவங்க தானே எக்ஸசைஸே பண்ணுவாங்க இல்லையா? ரொம்ப காலம் உயிரோட இருக்கணும்னு விரும்புகிற ஆட்கள் தானே காலையில் போய் உடற்பயிற்சி, மத்தியானம் போய் உடற்பயிற்சி, சாயங்காலம் போய் உடற்பயிற்சி, சாப்பாட்டில் கண்ட்ரோல். எவ்வளோ கரிசனையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, இருக்கிற காலம் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கிற காலம் கொஞ்சம் கூடுதல் காலம் இருக்கணும்னு விரும்பி தானே இவர்கள் எல்லாம் இதை செய்கிறாங்க. ஆனால் பேப்பரில் என்ன விழுது? உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அதாவது ரொம்ப காலம் உயிரோடு இருக்க விரும்பி எதை செய்கிறானோ அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு புரியலையோ? நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி, எனக்கு பொறாம ஒன்றும் இல்லை, நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி, நீங்க எவ்வளவு விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தினாலும் சரி, நீங்க இதுக்கு எப்படி எல்லாம் பெயிண்ட் அடிச்சாலும் சரி, இது வரும் கூடாரம். இது வரும் கூடாரம். இந்த கூடாரம் எந்த நேரத்திலும் விழும். ஆனா நான் போக போறது நித்தியமான வீடு. கைதட்டணும், வாய திறக்கணும். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நித்திய வீடு. இப்ப சொல்லுங்க, எதை எதிர்பார்த்து வாழணும்? ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் அனுபவிக்க தாராரோ, ஆண்டவர் அனுபவிக்க தாரது புரியுதா? ஆண்டவர் என்னெல்லாம் அனுபவிக்க தாராரோ அதெல்லாம் அனுபவிக்கணும். அதே நேரத்தில் எந்த நேரத்தில் நித்திய வீட்டுக்கு அழைப்பு வந்தாலும் அந்த ராஜ்யத்தில் போய் இழைப்பார வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போட வாழணும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. அங்கிருந்து இயேசு என்னும் இரட்சகர் வெளிப்படும்படி மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம்.
எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி வாழணும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி காலையா ராத்திரியான்னு தெரியாமல் பேழைக்க பலகைகளை கேட்டு வெளியே பார்க்குறார் இல்லையா நோவா? ஏதாவது அடையாளம் தெரியுதான்னு ஒவ்வொரு நாளும் பலகை இலக்கி ஒளிஞ்சு பார்க்குறார் இல்லையா? அதுபோல வாழணும். என்ன அதுபோல வாழணும். எந்த நேரத்திலையும் நித்திய வீட்டிலிருந்து அழைப்பு வர வாய்ப்புண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆள் சொல்றாரு, சபை ஆராதனையில பங்கெடுக்கிறது போல, சபை ஆராதனையில பங்கெடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அது போல அடக்க ஆராதனையில பங்கெடுக்கணுமா? எதுல? சபை ஆராதனையில பங்கெடுக்கிறது போல எதுல பங்கெடுக்கணுமா? அடக்க ஆராதனையில பங்கெடுக்கணுமா? ஏன்னு அவர் சொல்றாரு, சபை ஆராதனையில வந்திருக்கிற அத்தனை பேரோடு ஆண்டவர் பேசலன்னாலும் அடக்க ஆராதனைக்கு வர எல்லாருடைய காதுகள்லையும் செய்தி பெய்யாருதுன்னு. என் தமிழ் உங்களுக்கு புரியுது இல்லையா? புரிஞ்சும் புரியாத மாதிரி உட்கார்ந்துருக்க இல்லையா? ஒரு அல்லையில நல்லா சொல்லுங்க. அப்போ வரப்போகிற தெய்வராஜ்யத்துக்கு ஒன்னாவது பேர் என்ன? நித்திய வீடு. அது நித்திய வீடானால் இதென்ன? கூடாரம். இப்ப சொல்லுங்க, நான் கேட்கறதுங்க நியாயமா சொல்லுங்க, எதை முக்கியப்படுத்தி வாழணும்? சகோதரர்களே, சகோதரிகளே, பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் இல்லை 100 வருஷம் இல்லை 110 வருஷம் நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பீங்க. ஆனால் கோடி 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 வருஷம் நீங்கள் செலவிட வேண்டியது நித்திய வீட்டில். உங்கள் கூட இதே பாயில் யோசிச்சு பாருங்க, இதே பாயில் உங்கள் பக்கத்தில் இருந்து ஆராதிச்சவங்க இன்னைக்கு இல்லை. அவங்களில் சிலர் எங்கே இருக்குன்னு தெரியுமா? நித்திய வீட்டில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவசுத சந்ததிகளே, விசுத்தரே, ദേവപുര വാസികളോടൊന്നു ചേർന്നിടും ശോഭനാപുരമതിൽ രാജനോടുകൂടെ നാം. ശോഭനാപുരമതിൽ രാജനോടുകൂടെ നാം. മോദാൽ വസിപ്പാൻ പോകാം നമുക്ക്. മോദാൽ വസിപ്പാൻ പോകാം നമുക്ക്. അന്തദയ്യ ഗണ്ണാനന്ദ നിത്യരാജ്യമേ, ಈಗ അന്ധകാര സിന്ധുവിലോ നന്നിടും നമ്മൾ. ಈಗ അന്ധകാര സിന്ധുവിലോ നന്നിടും നമ്മൾ. എന്നയച്ചിടുന്നവാ നീതിയിൽ കതിരോനോ. എന്നയച്ചിടുന്നവാ നീതിയിൽ കതിരോനേ. താമസിക്കല്ലേ സിയോൻ രാജാവേ, താമസിക്കല്ലേ സിയോൻ രാജാവേ. ദേവസുത സന്തതികളേ വിശുദ്ധരേ, ദേവസുത സന്തതികളേ വിശുദ്ധരേ, ദേവപുരവാസികളോടൊന്നു ചേർന്നിടൂ. ദേവപുരവാസികളോടൊന്നു ചേർന്നിടൂ. ശോഭനാപുരമതിൽ രാജനോടുകൂടെ നാം. ശോഭനാപുരമതിൽ രാജനോടുകൂടെ നാം. മോദാൽ വസിപ്പാൻ പോകാം നമുക്ക്. മോദാൽ വസിപ്പാൻ പോകാം നമുക്ക്. മോദാൽ വസിപ്പാൻ പോകാം നമുക്ക്. മോദാൽ വസിപ്പാൻ.
ദൂതസംഘം ഹല്ലേലൂയ പാടി ആർക്കുന്നു. ദൂതസംഘം ഹല്ലേലൂയ പാടി ആർക്കുന്നു. വിശ്രമം കൂടാതെ ഗർഭസ്രാവികളിതാ, വിശ്രമം കൂടാതെ ഗർഭസ്രാവികളിതാ. ഗീതാമോദമോടുന്നു വാഴ്ത്തിടുന്ന പറഞ്ഞേ, ഗീതാമോദമോടുന്നു വാഴ്ത്തിടുന്ന പറഞ്ഞേ. പോകാം നമുക്ക് സിയോൻപുരിയിൽ, പോകാം നമുക്ക് സിയോൻപുരിയിൽ. ദേവസുത സന്തതികളെ വിശുദ്ധരേ, ദേവസുത സന്തതികൾ ദേവപുരവാസികളോടൊന്നു ചേർന്നിടോ, ദേവപുരവാസികളോടൊന്നു ചേർന്നിടോ. ശോഭനാപുരമതിൽ രാജനോടുകൂടെ നാം ശോഭനാപുരമതിൽ മോദാൽ വസിപ്പാൻ പോകാം നമുക്ക്, മോദാൽ വസിപ്പാൻ പോകാം നമുക്ക്. ഒന്ന് யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்ம போகிற இடத்துக்கு தக்கபடி கண்டிஷன் கூடிகிட்டே இருக்கும், கண்டிஷன் கூடிகிட்டே இருக்கும். இப்போ இந்தியாவிலேருந்து நமக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்னா அதுக்கு தனி கண்டிஷன். வெளிநாட்டுக்கு போகிற ஒரு பயணிக்க பாக்கெட்டில் 1 கிராம் கஞ்சா கிடந்தா எவ்வளவு? 1 கிராம் கஞ்சா கிடந்தா. நான் 75 கிலோ பாடி இல்லையா, பின்ன 1 கிராம் தானே. சட்டமே வேற. விண்வெளிக்கு போகிற ஆட்களுக்கு சட்டம் வேற. 5-6 வருஷத்துக்கு முன்னே ரெடி ஆகணும். 5-6 ஆண்டுக்கு முன்னே உணவு முறையை மாற்றணும். 5-6 ஆண்டுக்கு முன்னே அதுக்கான எல்லா ஆயத்தமும் செய்யணும். ஆக்சிஜன் வர முதுகில் கட்டி வைக்கணும். ஏன்னா போகிறது விண்வெளிக்கு. நான் கேட்குறேன், நித்திய வீட்டுக்கு போக்கு சின்ன சட்டம் தானே தந்திருக்கார் இல்லையா? கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல். கை உயர்த்தூர் அல்லையா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி என்ன கழுவும் ஆண்டவரேன்னு ஜபிங்க. வலது கையை அத்தனை பேரும் உயர்த்தணும், அத்தனை பேரும் ஜபிக்கணும். என்ன கழுவும் ஆண்டவரே, சத்தம் உயர்த்தி ஜபிங்க. என்ன வாய திறந்து போராடி ஜபிங்க. தகப்பனே என்ன கழுவீராக. சில அக்கிரமங்கள் எரிந்து போவதாக, சில பாவத்தின் சங்கிலிகள் வெட்டப்படுவதாக. இந்த ராத்திரி அந்த அநியாயத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறேன். இந்த ராத்திரி நான் உணர்வடைகிறேன். அப்போ கூடாரவும் நித்திய வீடும். நம்ம இதை ட்ரீட் பண்ண தொடங்கணும்னு வைங்க, நம்ம எப்போவுமே ஹாஸ்பிட்டலில் தான் படுத்திருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் உடம்புலையும் அவ்வளோ பலவீனம் இருக்குது. காய்ச்சலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டு வீட்டில் வந்தோடனே தலைவலி வரும். அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டு வீட்டில் வந்தோடனே கழுத்து வலி வரும். ஏன்னா இது ஒரு கூடாரம், இது ஒரு கூடாரம். எவ்வளோ மனுஷனுடைய புத்தியை பாருங்க. கூடாரத்தை மட்டுப்பாவுக்குள்ள கொண்டு போட்டிருக்கு. பெரிய கஷ்டம். 5 மாடி வீட்டுக்குள்ள டென்ட்டை கொண்டு போட்டிருக்குன்னு. $50 கோடி மதிப்புடைய வீடு உள்ள கிடக்கிறது டென்ட். 50 கோடி மதிப்புள்ள வீட்டுக்குள்ள கிடக்கிறது கூடாரம். அதனால் தான் வீடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. என்ன, ஒரே ஒரு தடவை தான் வீடு வைக்க முடியும். அதனால் வைக்கும்போது மேக்சிமம் நல்லா வைக்கணும். சொல்லுங்க, இது கூடாரம், அது நித்திய வீடு. 1 கொரிந்தியர் 9:24. பந்தய பொருள்
பந்தய பொருள். சொல்லுங்க, பரலோகம் என்ன? வரப்போகிற ராஜ்யத்து பேர் என்ன? பந்தய பொருள். அது பந்தய பொருளா இருந்தால் இது இது பந்தய சாலை. இது என்ன? நான் இருக்கிறது பந்தய சாலையில, நான் ஓடுகிறது பந்தய பொருளை பார்த்து. அதனால பவுல் சொல்றான், ஆகாத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணு. உலகத்துல மட்டும் நம்முடைய கண்ணு பதிஞ்சிருக்குன்னு வைங்க, ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்க சிலம்பம் பண்றோம்? ஆகாயத்தில் சிலம்பம் பண்றோம். இல்லை, ரொம்ப கௌரவமா இருக்கணும். இது பந்தய சாலை. ஓடி முடிக்கும்போ எனக்கு கிடைக்க போறது பந்தய பொருள். பந்தய சாலையில் என்னெல்லாம் பந்தயம் பண்ண வேண்டி வரும்? சில நேரம் ஓட வேண்டி வரும், சில நேரம் ஓட வேண்டி வரும். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். இந்த பாட்டை யோசேப்பிட்ட பாட சொன்ன என்ன சொல்லுவாரு? ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், ஒரு துணியை விட்டுட்டு ஓடுகிறேன். எதை விட்டுட்டு? நாலு பேர் நிர்வாணின்னு சொல்லி அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லை, நான் ஓடுகிறேன். கிரவுண்டுக்கு வலது பக்கம் இருக்கிற ஆட்கள் என்ன சொல்லணும், இடது பக்கம் இருக்கிற ஆட்கள் என்ன சொல்லணும், அது எனக்கு மேட்டர் கிடையாது. என்னுடைய மேட்டர் பந்தய பொருள். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே பிடித்துக் கொள்ளும்படி ஆசையோடு தொடருகிறேன். சொல்லுங்க. அப்ப வரப்போகிற ராஜ்யத்துக்கு பேர் என்ன? ஒன்னாவது பேர் என்ன? நித்திய வீடு. என்ன? நித்திய வீடு. ரெண்டாவது பேர் என்ன? பந்தய பொருள். 3 ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். சொல்லுங்க, இனி வெளிப்படும் மகிமை. சொல்லுங்க, இனி வெளிப்படும் மகிமை. அப்படின்னா இந்த உலக வாழ்க்கைக்கு என்ன சொல்லியிருக்கு? இக்காலத்து ஆடுகள். இக்காலத்து இனி வெளிப்பட போறது மகிமை. அது நித்திய வீடு, இது கூடாரம். அது பந்தய பொருள், இது பந்தய சாலை. அது வெளிப்பட போகிற மகிமை, இது காலத்து பாடுகள். இப்ப சொல்லுங்க, எதை எதிர்பார்த்து வாழணும்? எதை எதிர்பார்த்து வாழணும்? சில நேரம் ஓட வேண்டி வருது, சில நேரம் கோலியாத்தோட சண்டை போட வேண்டி வருது, சில நேரம் மல்யுத்தம் பண்ண வேண்டி வருது, சில நேரம் விவசாய போல விதைக்க வேண்டி வருது, சில நேரம் தண்டில் சேவகம் பண்றவனை போல சேவகம் பண்ண வேண்டி வருது. ஏன்னா இதெல்லாம் பந்தய சாலையில உண்டு, இதெல்லாம் பந்தய சாலையில உண்டு. நம்ம கொஞ்சம் பலவீனம் ஒன்று அறிஞ்சிட்டா கெட்ட வார்த்தை பேச வர ஆட்களுக்கு 5-6 கெட்ட வார்த்தை எக்ஸ்ட்ரா வரும். நம்ம பலவீனர்கள் அறிஞ்ச அதிக பிரச்சனைகள் வரும். நம்ம பலவீனர்கள் அறிஞ்ச அதிக நெருக்கடிகள் சந்திக்க வேண்டி வரும். நம்ம பலவீனர்கள் அறிஞ்ச அதிகம் குட்டப்படுவோம், அதிகம் துப்பப்படுவோம். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் நியாயமாக ஒன்று யோசிச்சு பாருங்க, நியாயமாக ஒன்று யோசிச்சு பாருங்க. காரி என் நாமத்து நிமித்தம் காரி துப்பப்பட்டவர்கள் எல்லாம் வாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரைஸும் கொடுக்கும்போ அன்னைக்கு அங்கே நின்று நாம என்ன நினைப்போம்? அன்னைக்கு ஒருத்த மரியாதைக்கு துப்ப வந்தான், அன்னொரு துப்ப அவன்கிட்ட வாங்கி இருந்தா இன்னொரு பரிசு.
இல்லையா? என் நாமத்துக்காக கெட்ட வார்த்தை வாங்கினவங்க எல்லாம் வாருங்க, விசேஷ பரிசு இருக்குன்னு சொல்லும்போ அன்னைக்கு அவனா வந்தான். நான் முறைச்சு பார்க்கலன்னா அவன் ரெண்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருப்பான். இன்னும் எல்லாருக்கும் முன்ன வச்சு எனக்கு 2 பரிசு கிடைக்கலையா? இக்காலத்து பாடுகள். அன்னைக்கு வெட்கப்படுவானா? பாடுபட்ட பரிசுத்தவான்கள் பரலோகத்தின் தெய்வத்தினுடைய கையிலண்டு பரிசுகளை வாங்கும்போ, பாடுபடாம போயிட்டனே, அவமானப்படாம போயிட்டனே, கேவலப்படாம போயிட்டனே, துயரப்படாம போயிட்டனே, துன்பப்படாம போயிட்டனே, இந்த ரகசியத்தை அறியாம போயிட்டனே, இழந்து போகாம போயிட்டனே அப்படின்னு போக கூடாது. அதனால இந்த ராத்திரி சொல்றேன், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற glory, மகிமை, பாடுபடுகிற தேவ பிள்ளையே, அவமானப்படுகிற தேவ பிள்ளையே, கேவலப்படுகிற தேவ பிள்ளையே, மகிமை வரப்போகுது, மகிமை வரப்போகுது. கர்த்தர் உன்னை எல்லா பரிசுத்தவான்களுக்கு முன்ன வச்சு மகிமைப்படுத்த போறாரு. ராகம் துராதியா, கை தட்டுங்க, வாய தரையுங்க. சின்ன பாவத்துக்காக நியாயந்தீர்க்கப்பட்ட தூதர்களை நியாயந்தீர்க்கும்படி நம்மளை பிடிச்சு சிங்காசனத்தில் உட்கார வைப்பாரு. கேட்பாரு, அவன்கிட்ட கேள்வி கேளு, ஏன் பெருமைப்பட்டேன்னு கேளுன்னு. ஏன் பெருமைப்பட்டேன்னு கேட்டோன்னு அவன் திருப்பி கேட்பான், நீ வாட்ஸ்அப்பில் உண்டா இருந்தா? அடுத்தவன் ஒன்று கேட்பா, என்ன இனி நீ என்ன விசாரணை நடத்துவியா, நான் என்ன விசாரணை நடத்துவான்னு. என் தமிழ் புரியலையோ? எவ்வளோ கவனமாக வாழணும் இல்லையா? அன்னைக்கு நாம் வெட்கப்படுவோம், சே இப்படின்னு அறிஞ்சிருந்தா இதெல்லாம் குப்பைன்னு நினச்சி விட்டுருப்பேனே, இதெல்லாம் குப்பைன்னு நினச்சி. நான் சொல்கிறேன், தெய்வராஜ்யத்தின் பார்வையில் பெரிய பெரிய டிகிரி எல்லாம் குப்பைன்னு. தெய்வராஜ்யத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கோடி கோடி சொத்தெல்லாம் குப்பைன்னு. தெய்வராஜ்யத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெரிய மாளிகை எல்லாம் குப்பைன்னு. ஏன்னா அது இனி வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. அது நித்திய வீடு, இது கூடாரம். அது பந்தய பொருள், இது பந்தய சாலை. இப்போ எங்கே இருக்கிறீங்க? கூடாரத்தில் இருக்கிறீங்க. எங்கே இருக்கிறீங்க? பந்தய சாலையில் இருக்கிறீங்க. அது வெளிப்பட போகிற மகிமையானால் இது பாடுகள். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? தாங்க முடியாத பாடுபட்டு இருக்கிறேன், வீட்டில் பாடுபடுறேன், குடும்பத்தில் பாடுபடுறேன், உறவுகளுக்குள்ள பாடுபடுறேன், சொந்தங்களுக்குள்ள பாடுபடுறேன், செய்யாத தப்புக்காக பாடுபடுறேன், தவறாக என்னை குற்றஞ்சாட்டி பாடுபடுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லுகிற தேவ பிள்ளையே, இக்காலமே பாடுகள் தான் தேவ பிள்ளைக்கு இனி வெளிப்பட போகிற மகிமை. அல்லேலூயா. கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உற்சாகத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சந்தோஷத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. 1 தீமோத்தேயு 4:8. பாருங்க, 2 வார்த்தையை நீங்க பார்த்தீங்களா? ஜீவன், பின்வரும் ஜீவன். பார்த்தீங்களா? நீங்க பார்த்தீங்களா? இப்போ ஜீவன் அது எத்தனை வருஷம்? கேரண்டி இல்லாத காலம் இல்லையா? அது கேரண்டி இல்லாத காலம். ஏன்னா இப்போ ஜீவனில் இருக்கிறோம்.
உலகமே நீ என்ன தருவாய், உன் கூட வந்தால் ஒன்று முன் கரத்தில் இல்லை போ. கூட்டுக்காரங்க சேர்ந்து நல்லா இருக்கும்போது தண்ணி வாங்கி கொடுப்பேன்னு தெரியுமா? நல்லா இருக்கும்போது தண்ணி வாங்கி கொடுத்து தண்ணி அடிக்க தொடங்கி மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து, வீட்டை இழந்து, உடுதுணி இழந்து சாக்கடையில் கிடக்கும்போது தூக்கி எடுக்க ஒருத்தரும் காணாது. ஒருத்தன் வேணா ஒரு குப்பி சாராயம் வாங்கி தருவார், 2 தோசை வாங்கி தர மாட்டாங்க. ஏன்னா இது ஜீவன். குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஜீவன். இந்த ஜீவன்ல இருக்கும்போ தயாராகணும். எதுக்கு தயாராகணும்? பின்வரும் அழிவுக்கு இல்லை, பின்வரும் ஜீவன். ஏன்னா அது நித்திய ஜீவன். ஒருவரும் எடுக்கவும் கொடுக்கவும் முடியாத நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்க. 2 கை உள்ளவனாய் நரகத்தில் போவதை பார்க்கலும் ஒற்றை கையனாய் ஜீவனுக்குள், 2 கண்ணுள்ளவனாய் பாதாளத்தில் போவதை பார்க்கலும் ஒரு கண்ணுடையவனாய் ஜீவனுக்குள், 2 காலுடையவனாய் பாதாளத்தில் போறதை பார்க்கலும் ஒரு காலுள்ளவனாய் ஜீவனுக்குள். என்ன கண்ணை விட முக்கியம் ஜீவன், கையை விட முக்கியம் இனி வரும் ஜீவன், காலை விட முக்கியம் இனி வரும் ஜீவன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை விட முக்கியம் இனி வரும் ஜீவன். தங்கள் சரீரத்தை சுட கொடுத்தார்கள், தீயில எறியப்பட்டார்கள், சிங்கங்களுக்கு இரையானார்கள், ஆட்டுத்தோல்களை போர்த்துக் கொண்டு மலைகளிலும் குகைகளிலும் சஞ்சரித்தார்கள். ஏன்? இனி வரும் ஜீவன் மேல் நோக்கமாகி. நமக்கு முன்ன வாழ்ந்த கால பரிசுத்தவான்களுடைய கண்கள் எல்லாம் சரியா இனி வரும் ஜீவன் மேல நோக்கமா இருந்தன. இப்ப உள்ள நம்முடைய கண்கள் இனி வரும் ஜீவன் மேல நோக்கத்தை குறைச்சு இப்ப உள்ள ஜீவன் மேல நோக்கம் வச்சிருக்கு. பாத்தீங்களா? துப்பாக்கி சுடுற ஆளுக்கு, போட்டியில பங்கெடுக்கிற ஆளுங்க கையில துப்பாக்கியை கொடுத்தா அந்த ஆளுக்கு எது மட்டும்தான் தெரியணும், எது மட்டும்தான் தெரியணும்? அந்த வெள்ளை போர்டு, அந்த வெள்ளை போர்டில் இருக்கிற அந்த கருத்த சர்க்கிள், அந்த சர்க்கிளுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சிவப்பு டாட்டு, அந்த சிவப்பு டாட்டு மட்டும்தான் அவருக்கு தெரியணும். ஏன்னா பயிற்சி எடுத்தது அதுக்கு தான், பணம் செலவு பண்ணது அதுக்கு தான், படிக்க விட்டது அதுக்கு தான், நேரத்தை வீணாக்குறது அதுக்கு தான், ஆயுச மொத்தம் ஒதுக்கி வச்சது அந்த ஒரு புள்ளிக்காக. நான் கேட்கிறேன், அந்த ஒரு சவுத்த புள்ளி தெரியலன்னா இந்த ஆளுக்கு கையில துப்பாக்கியை கொடுத்து துப்பாக்கி தொடுகிற போட்டியில விட்டு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அருமை தேவ பிள்ளைகளே, இந்த ஜீவன்ல இருக்கிறோம். ஆனா நம்முடைய நோக்கம் இனி வரும் ஜீவன் மேல் நோக்கமாகி. நித்திய வீடு இது பூமிக்குரிய கூடாரம். 2 பந்தய பொருள். இந்த உலகம் பந்தய சாலை. 3 இனி வெளிப்பட போகிற மகிமை. இந்த பூமி இக்காலத்து பாடுகள். 4 இனி வரும் ஜீவன். இந்த உலகத்தில் ஒரு 50-60 வருஷத்துக்குள்ள ஜீவன். உண்மையில் ஒன்று யோசிச்சு பாருங்க, எதை எதிர்பார்த்து வாழ்றீங்க? நம்ம சொன்ன கேட்காம கிளாக் ஓடு தெரியுமா? ஈரான் நாட்டில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் இறந்து போச்சுன்னா அந்த ஆளை அடக்கம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த அடக்கம் பண்ணுற ஆளுக்கு பெட்டிக்குள்ள ஒரு கிளாக் எடுத்து அந்த கிளாக்கினுடைய பேட்டரியை உருவிட்டு அந்த பெட்டிக்குள்ளே போடணும்.
பக்கத்தில் நிற்க ஆள்கிட்ட தட்டி ஏன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? இந்த ஆளு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சு. தீர்மானம் எடுக்க விரும்பினா இப்போ எடுக்கணும். உடன்படிக்கை பண்ண விரும்பினா இப்போ பண்ணணும். கிளாக்கில் உள்ள பேட்டரியை உருவ போகிற நேரத்தில் அடித்து பிறண்டு, கர்த்தாவே, யாராவது என்னை கொண்டு ஆற்றுக்குள்ள ஞானசானம் தந்தால் நான் இப்போ எடுக்க. இப்போ இதுவே ரட்சண நாள். ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. அந்த பாக்கியம் பெற்றிருக்கேன் இல்லையா? கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க, கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க, கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கூடாரத்தில் இருக்கையில் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த கூடாரத்தில் வேதனைப்படுறோம், இந்த கூடாரத்தை விட்டு விட்டு நித்திய வீட்டுக்கு போறோம். இந்த பூமி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என்னே சர்மொழிந்தனரே. இந்த பூமி ஒரு சொந்தமல்ல, இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய்க்கு டைத்திடுமே. வாய் இல்லாதவன் வாடகைக்கு வாய வாங்கி ரெண்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு போவான். கை இல்லாதவன் வாடகைக்கு கை வாங்கி கன்னத்துல ஓங்கி அடிச்சிட்டு போவான். ஏன்னா இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய்க்கு டைத்திடுமே. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய்க்கு டைத்திடுமே. ஆனந்தமே பரமானந்தமே, அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. இங்க இருந்துட்டு இங்கே பார்த்து வாழ்கிற ஒரு கூட்ட ஆவிக்குரியவர்கள், இங்கே இருந்துட்டு அங்க பார்த்து வாழ்கிற ஒரு கூட்ட ஆவிக்குரியவர்கள். எலியேசர் ரெபெக்காளுக வீட்டுக்கு வந்தாரா? ரெபெக்காளை கண்டாரா? கண்டு சுவிசேஷத்தை சொன்னாரா? ஈசாக்குன்னு ஒரு பையன் இருக்கிறான். அவனை போல சுத்தன் உலகத்தில் இல்லை. அவன் கற்புள்ளவன். காட்டு மரங்களுக்குள்ள கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியாக்கும் ஈசாக்கு. நீ வாரியா? இப்ப ரெபெக்கா நான் வரலன்னு சொன்னா எலியாசர் என்ன செய்வாரு? வேற பெண்ணு பார்க்க போவாரு. ரெபெக்காள் வாரேன்னு சொன்ன உடனே எலியாசர் என்ன பண்ணார் தெரியுமா? கானான் தேசத்துள்ள வஸ்திரத்தை ரெபெக்காளுக்கு கொடுத்தாரு. நான் இருக்கிறது சீரிய தேசத்துல, நான் போட்டிருக்கிறது கானான் தேசத்து வஸ்திரம். ஏன்னா கானான் தேசத்துக்கு கல்யாணம் பண்ணி போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இனி ரெபெக்காள்கிட்ட ஒரு பாட்டு பாட சொன்னா சீரிய தேசத்தை புகழ்ந்து பாடுவாளா? இல்லை. ஏன்னா நான் இனி கொஞ்ச நேரத்துக்குள்ள சீரிய தேசத்திலிருந்து என்ன செய்யணும்? ஒட்டகத்திலே ஏறி கிளம்பி போகணும். அடுத்தவளுக்கு யோசனை எல்லாம் ஈசாக்கு, யோசனை எல்லாம் ஈசாக்கு. அழகில் சிறந்த கோமானையான் எப்போ காண்பேனோ தெரியாது இல்லையா?
என்ன தெரியும்? ஒழுகி 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 தூரத்தெங்கோ போய் ஒரு லைன் பாடுவோமா? நேரம் போச்சு இல்லையா? அழகில் சிறந்த கோமானையான் எப்போ காண்பேனோ, பலவீனை தீர்த்த புண்ணியரை கண்டப்போ மகிழ்வேனோ. அழகில் சிறந்த கோமானையான் எப்போ காண்பேனோ, பலவீனை தீர்த்த புண்ணியரை கண்டப்போ மகிழ்வேனோ. அடுத்து அந்த பக்தன் ஒரு வரி சொல்றான், என்ன? இப்படி கோத்த பூரணரை பூமியில் கண்டதுண்டோ. நீங்க தமிழ் இல்லையோ? എന്തുവാ നിങ്ങൾക്ക് മലയാളം മാത്രമേ അറിയുള്ളൂ? അവസാനത്തെ 5 നിമിഷം ഞാനങ്ങോട്ട് മലയാളത്തിൽ പ്രസംഗിക്കട്ടെ. പിന്നെ நான் இங்க இருக்கிறேன், எதிர்பார்ப்பு மொத்தம் நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன் மணவாளன். அதனால இங்க யாராவது கல்லெடுத்தறிஞ்ச என் கண்ணு மணவாளனை பார்க்குது, யாராவது கேவலப்படுத்துற என் கண்ணு மணவாளனை பார்க்குது. பொறாம பொறாம. நல்ல பையனை கல்யாணம் பண்ண சம்மதிச்சதுனால பொறாம ஆளுகளுக்கு. ஐயோ, எப்படியாவது இந்த கல்யாணத்துல என்ன பின்வாங்க வைக்க பாப்புன்னு. என்ன விடாத விடாத எண்ணம். 10,000 சிறந்தவர் என் மணவாளனை போற ஒருவர் வரலாற்றில் இருந்தது இல்லை, உலகத்தில் இல்லை, இருக்க போறது இல்லை. அவருக்கு ஒப்பானவன் யார்? எழுந்து ஒரு 5 நிமிஷம் ஆராதிப்போமா? சரி, எல்லாம் கிளச்சும் பிரேக் எல்லாம் கரெக்டா வைக்கணும். என்ன தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நிர்வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நிர்வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவாறு உடபாகமன வைடமலாதன சந்தமலாதார காலா, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் லோக சுகமென்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகளெல்லாம் என்னை சோதித்தால். லோக சுகம் பாவ சோதனைகளெல்லாம் என்னை சோதித்தால், பூரண அழகுள்ளவாறு வாழ்க்கையதே இதே போதும் வேண்டாம் எந்த நன்மையேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்.